வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெக்னோ தரப்புலேருந்து டெக்னோ Camon 16 ப்ரீமியர் அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து வரக்கூடிய ஜனவரி 16ஆம் தேதி வந்து அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்ட் டேஸாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல. அது காரணம் அப்படின்னு சொன்னால் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இனிமேல் வரக்கூடிய வாரங்களில் பார்த்தீங்கன்னா வீக்லி 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு சப்போர்ட் வந்து எந்த கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து அன்பாக்சிங் ரிவ்யூலாம் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு சப்போர்ட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் கொடுப்பீங்க நம்புறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்பிளே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்பிளே அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6.85 இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அதாவது 20.5:9, அதாவது 90% கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரஞ்சமாக வைக்கல. இது போக பார்த்தீங்கன்னா 90 Hz வந்து ரெஃப்ரெஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா பேக் வந்து 4 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் கேமரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. தென் மேக்ரோ சென்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல், டெப்த் சென்சார் வந்து 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேமராஸ்லாம் வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. தென் 8 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா செகண்டரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது அல்ட்ரா வைட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா நல்லா தான் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டுவெல் பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேமராக்கு அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமராக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனோட ஹைப்பர் என்ஜினான கேமிங் டெக்னாலஜி கொண்ட Mediatek G90 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ரேம். ஸோ ரேம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 128GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரி அப்படி சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா 4800 mAh தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே குட்டாக தான் இருக்குது. ஸோ பேட்டரி சைடு வர சொல்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது. சரி, ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோனை யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜனவரி 16க்கு மேலே வாங்க. அப்போ தான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்லையும் சரி ஆன்லைன் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் ஆன்லைன்லேருந்து போட்டாங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அது வாங்கிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த அம்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுக்கு சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் வந்து போட போகிறேன். ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.